Well, this morning we welcome you to our online church service. இன்றைய தினத்திலே தானே உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இணையதளத்திலே. And we encourage all of you to join together with us in praise and worship. துதி ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உற்சாகப்படுத்துகிறேன். Wherever you are in your homes, you can join together with us and praise and worship நீங்கள் God. வீட்டில் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் எங்களோடு இணையலாமே துதி ஆராதனையிலே. Praise and worship is a wonderful time. துதி ஆராதனை நேரம் அருமையான நேரமாயிருக்கிறது. That is why the Bible says, "Oh, come, let us praise him. Oh, come, let us worship him and adore him." ஆகவே தான் வேதம் சொல்கிறது, வாருங்கள் அனைவரும் அவரை பணிந்து கொள்ளுவோம், வாருங்கள் அனைவரும் அவரை பாடுவோம் துதிப்போம் என்று. Psalmist is giving a great invitation for everyone to come and praise and worship God. சங்கீதக்காரன் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு இடுகிறார், வாருங்கள் வாருங்கள் அவரை துதிக்க என்று. And this morning I encourage you to come together and worship and praise God together with உங்கள் us. அனைவரையும் வரவேற்கிறேன், வாருங்கள் என்று அழைக்கிறேன், துதிக்க ஆராதிக்க ஒரு மனதோடு. For this is the day that he has made, இன்றைய தினத்தை அவர் உண்டாக்கினார், for us to rejoice and be glad in. அதிலே நாம் களி கூறும்படியாக மகிழும்படியாக உண்டாக்கி So கொடுத்திருக்கிறார். forget about everything else that is on your mind ஆகவே சிந்தனையில் இருப்பதை மறப்போம், and just focus upon God, அவரிலே கவனத்தை செலுத்துவோமாக. on giving him praise and அவருக்கே worship. துதி ஆராதனை செலுத்துவதிலே கவனத்தை Oh, செலுத்துவோம். hallelujah, Hallelujah. hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம், Praise you, ஸ்தோத்திரிக்கிறோம், Jesus. ஸ்தோத்திரிக்கிறோம் Oh, ஆண்டவரே. we just praise you, Father. துதிக்கிறோம் ராஜா, Oh, we worship you, we worship you together. ஆராதிக்கிறோம், We come together this ஆராதிக்கிறோம். morning with one heart, with one mind, இந்த God. காலைவெளியிலே ஒரே மனதோடும் ஒரே இருதயத்தோடனே வருகிறோம். With one accord we come to bless you, O ஒரே Father. ஒரு மனதோடு மண்டையிலே வந்து குரல்களை உயர்த்துகிறோம். We come to sing praises unto your name, O உம்முடைய God. நாமத்துக்கு துதிகளை பாட வந்திருக்கிறோம். We come to adore you. உம்மையா மகிழ்ந்து களி கூற We come வந்திருக்கிறோம். to glorify and magnify your name, O God. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கனப்படுத்த வந்திருக்கிறோம். Oh, we lift you up this morning, O இந்த Father. காலைவெளியிலே ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். Jesus, we lift up your name above every other name, O God. இயேசுவே, உம்முடைய நாமத்தை எல்லா நாமத்துக்கும் மேலாக நாங்கள் உயர்த்துகிறோமே. Oh, hallelujah, Hallelujah. 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 Praise you, Jesus. துதிக்கிறோம் ஆண்டவரே. Oh, we just praise you, you, இயேசுவே, உம்மைக்கு Father. துதிகளை எடுக்கிறோம். Oh, we worship பிதாவே. you, Father. பிதாவே, உம்மை We worship you, we ஆராதிக்கிறோம். worship you, Father. தொழுது கொள்ளுகிறோம் பிதாவே. Thank you for yet another morning to praise and worship துதிக்க you. ஆராதிக்க எங்களுக்கு இன்னொரு காலைவெளியை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. Oh, we bless you, Father. உம்மை Oh, we ஸ்தோத்திரிக்கிறோம். bless you, we bless you. ஸ்தோத்திரிக்கிறோமே This பிதாவே. morning with all that is within us, we bless you, O முழு Father. உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். With all of our heart, strength and our soul, we bless you, O முழு Father. இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு மனதோடு முழு பலத்துடன் அல்லவா உம்மை துதிக்க Blessed வந்திருக்கிறோம். be the Lord God who only doeth wonderful things. அற்புதம் மாத்திரம் செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் This day we உண்டாவதாக. look forward to wonderful things in our lives. இந்த நாளிலே தானே உம்மிடத்திலிருந்து அற்புதங்களையும் அருமையான காரியங்களையும் எதிர்பார்க்கிறோம். Truly marvelous are your works towards us, O எங்கள் Father. மேல் பாராட்டின கிரியைகள் மகா மேன்மையாயிருக்கிறதே மெய்யாகவே. Our soul knows it very well. அதை எங்கள் ஆத்துமா அறிந்திருக்கிறதே நன்றாக. Oh, we thank you, Father. நன்றி பிதாவே. Thank you, Father. நன்றி Thank you for பிதாவே. this morning to praise and worship you, உம்மை God. துதிக்க ஆராதிக்க காலைக்காக உமக்கு நன்றி. Thank you for your Holy Spirit that gives us liberty and freedom to worship you. பரிசுத்த ஆவியானவரை துதிக்க ஆராதிக்க சுதந்திரம் அருளினதுக்காக எங்களுக்கு நன்றி. Thank you, Holy Spirit, because you help us to worship God in spirit and in truth. ஆவியானவரே, நீங்கள் உதவி செய்கிறீரே பிதாவை ஆவியோடும் உண்மையுடனே தொழுது கொள்ள. For the Father seeks such worship, O God. அப்படிப்பட்ட ஆராதனையாளர்களை பிதா தேடிக்கொண்டளவாரிக்கிறார். This morning I pray that as people worship you, O God, இந்த காலைவேளையிலே ஜனங்கள் உம்மை ஆராதிக்கும் பொழுதும் பிதாவே, and as they praise your name, O உம்முடைய Father, நாமத்தை அவர்கள் உயர்த்தும் பொழுதும் துதிக்கும் பொழுதும் pray that you'll bless them with your mighty and awesome presence, O பிதாவே, God. உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னத்தினால் ஆசீர்வதிப்பீராக Let them ஜனங்களை. experience your power in their lives through praise and துதி worship. ஆராதனையிலே அவர்கள் வாழ்விலே அவர்கள் உம்முடைய வல்லமையை Let அனுபவிக்கட்டும். praise and worship change and transform their lives, O God. துதி ஆராதனையானது அவர்கள் வாழ்க்கையை மாற்றி மறுரூபமாக்கட்டுமே. Minister to them through the songs and through the music, O துதி Father. ஆராதனையின் மூலமாக பாடல் மூலமாக இசையின் மூலமாக ஊழியம் செய்வீராக. May hearts be lifted up this morning, O இந்த Father. காலைவேளையில் இங்கு இருதயம் முன்பாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. We ask you to bless this time of worship, இந்த O God. துதி ஆராதனை நேரத்தை ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். In Jesus' name, இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. amen. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி
பாடுவோமாக. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தவரே, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவாயை சுமந்தவரே. சொல்லுவோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தவரே, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவாயில் சுமந்தவரே. கண்ணீரை துடைத்தவரே, சந்தோஷம் தந்தவரே. கண்ணீரை துடைத்தவரே, சந்தோஷம் தந்தவரே. எந்தன் இயேசுவே, ஓ எந்தன் இயேசுவே, ஓ எந்தன் இயேசுவே, ஓ எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, ஓ எந்தன் இயேசுவே, ஓ எந்தன் இயேசுவே, ஓ எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறப்பதில்லை. நண்பர் உன்னை வெறுத்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தால் அவர் உன்னை வெறுப்பதில்லை. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதில்லை. நண்பர் உன்னை வெறுத்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுப்பதில்லை. கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, ஓ எந்தன் இயேசுவே, ஓ எந்தன் இயேசுவே, ஓ எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாடுவோம். எந்தன் இயேசுவே, ஓ எந்தன் இயேசுவே, ஓ எந்தன் இயேசுவே. அத்திமரம் துளிர் விடாமல் காட்சி செடி கனிதராம், போனாலும் கலங்கிடாதே. கர்த்தருக்குள் மகிழ்ந்திடு, தேவனுக்குள் களிக்கூர், அவர் உந்தன் நல்ல மேய்ப்பர். அத்திமரம் துளிர் விடாமல் காட்சி செடி கனிதராம், போனாலும் கலங்கிடாதே. கர்த்தருக்குள் மகிழ்ந்திடு, தேவனுக்குள் களிக்கூர், அவர் உந்தன் நல்ல மேய்ப்பர். இல்லாமை நீக்கிடுவார், ஏழ்மை அகற்றிடுவார். இல்லாமை நீக்கிடுவார், ஏழ்மை அகற்றிடுவார். எந்தன் இயேசுவே, ஓ எந்தன் இயேசுவே, ஓ எந்தன் இயேசுவே, ஓ எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, ஓ எந்தன் இயேசுவே, ஓ எந்தன் இயேசுவே, ஓ எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தவரே, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவாயை சுமந்தவரே. ஆராதிப்போம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தவரே, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க
சிலுவையில் சுமந்தவரே, கண்ணீரை துடைத்தவரே, சந்தோஷம் தந்தவரே, கண்ணீரை துடைத்தவரே, சந்தோஷம் தந்தவரே, எந்தன் இயேசுவே, ஓ 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 எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, ஓ எந்தன் இயேசுவே, சொல்லுவோம். ஓ எந்தன் இயேசுவே, 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 ஓ எந்தன் இயேசுவே. எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து இணைந்து தேவனாகிய கர்த்தரை ஆராதிப்போம். இந்த காலவேளையிலே அவருடைய சிலுவையை எண்ணி பார்ப்போம். அவர் செய்த சிலுவையில் செய்து முடித்த காரியங்களை எண்ணி பார்த்து அவரை துதித்து அவரை உயர்த்தி ஆராதிப்போமாக. ஓ ராஜனே, இயேசு ராஜா, மாறிடாய மானேசரே, ஆஹா மாறாதவர் அன்பினாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணதே மாண்பினே. சொல்லுவோம். மாறிடாய மானேசரே, ஆஹா மாறாதவர் அன்பினாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பினே. இயேசுவின் மகா அன்பினே, அதனாலும் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே, அதனாலும் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிலே, அதனாலும் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. சொல்லுங்கள். இயேசுவின் மகா அன்பிலே, அதனாலும் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்தாடினார்,
அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளிடும் தம் உள்ளம் போல நேசித்தாரினார். அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிலே அதனாலும் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே அதனாலும் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் சாயலானிய ஆவியாலே அன்பை சோரிந்தார். ஆவலாய் அவரை சந்திக்க ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் சாயலானிய ஆவியாலே அன்பை சோரினார். ஆவலாய் அவரை சந்திக்க இயேசுவின் மகா அன்பிலே அதனாலும் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே அதனாலும் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. மாறினாய மானேசரே மாறாதவர் அன்பினாலுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே அன்பிலே. சொல்லுவோம். மாறிடாய மானேசரே மாறாதவர் அன்பினாலுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே அன்பிலே. இயேசுவின் மகா அன்பிலே அதனாலும் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே அதனாலும் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே. நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. சொல்லுவோம். பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே. நீசன் என்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிலே அதனாலும் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே அதனாலும் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே அதனாலும் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே. ஆராதிப்போம். வேறில்லையே.
இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் அறியலாகுமோ இதற்கினை ஏதும் வேறில்லையே இனி ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் அறியலாகுமோ இதற்கினை ஏதும் வேறில்லையே ஆராதிப்போம் அவரே. இனி ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் அறியலாகுமோ இதற்கினை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பை நம்ம யோசித்து கூட பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய அன்பு அவர் உங்கள் மேலே பாராட்டி இருக்கிறார். அதை நினைத்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய அன்புக்கு இணை எதுவுமே இல்லை. அது மேலான அன்பு, ஆழமான அன்பு, அகலமான அன்பு, நீளமான அன்பு. ஆராதிப்போம் அவரை. எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோம், ராஜனே, ஆம் ராஜா, தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. நடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்னும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. நடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்னும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, சொல்லுவோம், நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. நடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்னும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. நடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. சிலுவையில் எந்த சிறுமாயே சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமாயே வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. சிலுவையில் எந்த சிறுமாயே சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமாயே வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்து தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்து தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே.
தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. வேலன் அடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. வேலன் அடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். சொல்லுங்கள். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. குகைகளில் ஒழிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். சொல்லுங்கள். குகைகளில் ஒழிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமன் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமன் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. வேலன் அடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. வேலன் அடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. கிருபையால் என்னை அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, இயேசுராஜன். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. சிலுவையில் எந்த சிறுமாயை சிதைத்திட்டார் ராஜனே. வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. சொல்லுவோம். சிலுவையில் எந்த சிறுமாயை சிதைத்திட்டார் ராஜனே. வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. கைகளில் பாய்ந்த ராணியா என் கரம் பிடித்தாரே. ரத்தம் பாய்ந்த தம் காலினார் என்னை நடக்க செய்தாரே. கைகளில் பாய்ந்த ராணியா என் கரம் பிடித்தாரே. ரத்தம் பாய்ந்த நம் காலினார் என்னை நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலன் அடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே.
பலன் அடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி எங்கும் பயம் எனக்கு இல்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். குகைகளில் ஒளிந்து கிடந்தேன், அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவன் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. செய்தார், நம் உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. மேலும் அடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. மேலும் அடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், சொல்லுவோம். கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார். 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 கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. நோக்கி சொல்லுங்கள். நம் கர்த்தர் நல்லவரே, 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 நம் கர்த்தர் நல்லவரே. முடிக்க முடியாது பாருங்கள். அவரை பத்தி பாடும் பொழுது அவரை நோக்கி சொல்லுங்கள். சங்கீதக்காரன் சொல்லி, நான் அவரை என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. சங்கீதக்காரன் எப்படி ஆராதிக்கிறதுன்னு. தேவனாகிய கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுகிறேன். அதுதானே உறவு, நமக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு. அவரை நோக்க முடியும் நம்மளாலே. அவர் நம்மை நோக்குகிறார். ஆராதிப்போம் அவரை. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜனே. ஓ ராஜனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த கர்த்தரை ஈடற்றவர் அழகில் மேன்மையுள்ளவர் சிங்காசனத்திலே வீச்சாலும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே சிங்காசனத்திலே வீற்றிருப்பவரே வீற்றாலும் ராஜனே அவரை நோக்கி துதியுங்கள் வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த கர்த்தரை ஈடற்றவர் அழகில் மேன்மையுள்ளவர் சிங்காசனத்திலே ஆராதிப்போம் வீச்சாலும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே சிங்காசனத்திலே வீச்சாலும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே நான் பாடுவேன் உயிர்த்தெழுந்த கர்த்தரை ஜீவனிந்தார் பிதாவுடனே சேர்த்திட்டார் சிங்காசனத்திலே வீச்சாலும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே சிங்காசனத்திலே வீச்சாலும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே நான் பாடுவேன் உயிர்த்தெழுந்த கர்த்தரை ஜீவனிந்தார் ஜீவனிந்தார் பிதாவோடென்னை சேர்த்திட்டார் சிங்காசனத்திலே வீச்சாலும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே உயர்த்துவோம் தேவாட்டுக்குட்டியானவரை சிங்காசனத்திலே வீச்சாலும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே
மீட்டாலும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ராஜா. ஆம் ராஜா, ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஹல்லேலூயா, ஹோசன்னா. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். Hallelujah, Hosanna. 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 Oh,
shall we just continue to lift up our hearts and our voices to தொடர்ந்து Him குரலையும் and just கரங்களையும் உயர்த்தி praise and அவரை worship. துதித்து ஆராதிப்போமா Oh, hallelujah, Hallelujah. 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 Praise you, Hallelujah. Jesus. துதிக்கிறோம் Oh, we துதிக்கிறோம். praise you, Father. பிதாவே Praise you, Father. உம்மை துதிக்கிறோம். Oh, hallelujah, hallelujah. Hallelujah. Glory, glory, glory be to your name. O God. மகிமை உம்முடைய நாமத்துக்கே. Oh, we just worship you, உம்மை Father. ஆராதிக்கிறோம் ராஜா. Oh, we worship you, Father. துதிக்கிறோம் பிதாவே. Oh, we தொழுது worship you, we கொள்ளுகிறோம், worship you. ஆராதிக்கிறோம். Oh, you are the life giver, O God. நீ ஜீவனை அருளுகிறவராயிற்றே. Thank you for the life, abundant and overflowing life that comes to ஜீவன் us. சம்பூரண ஜீவன் பரிபூரண ஜீவன் உம்மண்ணிலிருந்து எங்களுக்கு வருகிறது. Oh, we bless you, Jesus. நன்றி ஆண்டவரே. Bless you, ஸ்தோத்திரிக்கிறோம் Jesus. ஸ்தோத்திரிக்கிறோம் Oh, thank you, Father. ஸ்தோத்திரிக்கிறோம் பிதா. Thank you, Father. பிதாவே துதியிலே Oh, இருக்கிறோம். thank you because you conquered that, you overcame death. O God. நீ மரணத்தை ஜெயித்தீர் மேற்கொண்டீர். You destroyed death, O God. நீர் மரணத்தை அழித்தீர் எங்கள் வாழ்வில் இருந்து. And now you live in us, O God. நீ அப்பேற்பட்ட மரணத்தை ஜெயித்தவர் நீர் எங்களுக்குள்ளாக வசிக்கிறீர். If you destroyed death, then how much more you will destroy every other thing that comes against us. மரணத்தையே எங்கள் வாழ்வில் இருந்து அழித்தவராயிற்றே, அதுக்கு மேலே எவ்வளவு நாள் செய்ய முடியும் எங்களுக்காக நீ thank you, செய்கிறவராயிற்றே. Thank you, Father. ஆமென். நன்றி ஆண்டவரே. Thank you for making us more than conquerors in Christ எல்லா Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எங்களை முற்றும் ஜெயம் கொண்டவர்களாக நிற்க செய்தவர். Oh, we are more than conquerors. நாங்கள் முற்றும் ஜெயம் கொண்டவர்களாய் நிற்கிறோமே. Worship you, Father. ஆராதிக்கிறோம் பிதாவே. Just thank you for அதற்காக everything that you accomplished for us through the cross of Calvary. கல்வாரி சிலுவையின் மூலமாக நீர் எங்களுக்காக செய்து முடித்த அனைத்து காரியங்களுக்காக உமக்கு நன்றிகளை Our எடுக்கிறோம். hearts are grateful for what you did. O நீர் God. செய்தது நிமித்தம் எங்கள் இருதயம் நன்றி உள்ளதாய் இருக்கிறது உமக்கு. Truly, it has changed and transformed our lives. உண்மையிலே அவைகள் எங்கள் வாழ்க்கையை மாற்றிற்றே. It is because of what you did that we are blessed. O God. நீர் செய்தது நிமித்தம் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். Thank you, Father. நன்றி பிதாவே. Oh, thank you, நன்றி Jesus. பிதாவே. Worship you, Father. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Oh, thank you, thank நன்றி you. நன்றி Our hearts நன்றி. are thrilled with praise and worship for துதி you. ஆராதனையாளுக்கு அளிக்கிறது எங்கள் Oh, it இருதயம். overflows with worship, O God. ஆராதனையால் பொங்கி எழும்புகிறது எங்கள் இருதயம். Truly, we rejoice this morning in your presence. O உம்முடைய God. பிரசன்னத்திலே மெய்யாகவே நாங்கள் களி கூறுகிறோமே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Gracious and loving Father, we just thank you for blessing this time of praise and worship. கிருபை மாண்பும் நிறைந்த பிதாவே, இந்த காலைவேளை நீர் ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு நன்றி. Thank you especially for blessing people through praise and worship. துதி ஆராதனையிலே ஜனங்களை ஆசீர்வதித்ததற்காகவும் நன்றி பிதாவே. Your words are spirit and they are life, O God. உம்முடைய வார்த்தை ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கின்றன. And the words that we sang are able to lift up people this morning. பாடின பாடலில் இருக்கிற வார்த்தைகள் ஜனங்களை உயர செய்ததே, உயர்த்தியதே. Thank you for preparing the hearts and minds of people now to focus upon the word. வார்த்தையிலே உம்முடைய வார்த்தையிலே கவனத்தை செலுத்த ஜனங்களுடைய இருதயத்தையும் சிந்தனையும் நீர் ஒருமுகப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி. Bible says, blessed are all those who hunger and thirst after righteousness, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று, for they shall be filled. அவர்கள் திருப்தியாவார்கள் என்று சொன்னீரே. Pray for all those who are hungry for your word. உம்முடைய வார்த்தைக்கென்று தாகம் உள்ளவர்களாய் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் மண்டையிலே Pray வருகிறோம். that you'll fill them and satisfy them with the fatness and the goodness of your word this morning. உம்முடைய வார்த்தையின் கொழுமையான பங்கினாலே அவர்கள் ஆத்மாவை நீ திருப்தியாக்கி ஊட்டியானு May ஆதரிப்பீராக. lives of people be enriched by your word, O God. உம்முடைய வார்த்தையினால் ஜனங்களுடைய இருதயம் வாழ்க்கை நிரப்பப்பட்டதாய் May இருக்கட்டும். this morning be a miracle morning for many through your word, O God. உம்முடைய வார்த்தை நிமித்தமாக ஒவ்வொருவருக்கும் இங்க இருக்கிற அநேகருக்கு அற்புதத்தை ஏற்படுத்துகிற நாளாய் I இருக்கட்டும். pray that you will speak to people, O Father, இந்த காலையிலே நீர் ஜனங்களோடு and பேசுவீராக. that you will bless them with your word, உம்முடைய வார்த்தை கொண்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. and let your mighty name be glorified. அதன் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். In Jesus' name, இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. amen. ஆமென். Well, last week we reminded you of that this is a communion service week. நாங்கள் போன வாரம் ஞாபகப்படுத்தினோம் இந்த வாரம் நம்முடைய திருவிருந்து ஆராதனை நேரம் என்று. Every second Sunday is a communion service. ஒவ்வொரு மாதத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய திருவிருந்து ஆராதனையாய் இருக்கிறது. And we hope you have your wine and your bread ready to participate with us உங்கள் online. அன்னையிலே திருவிருந்தை அனுசரிக்க உங்கள் வீட்டிலே தானே
நீங்க எங்க இருந்தாலும் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். So from your home you can join with us and partake of communion now. ஆகவே இந்த தருணத்திலே உங்கள் வீட்டில் இருந்துதானே நீங்கள் அதை அனுசரிக்கலாம் எங்களோடு இணைந்து. So let me just read a portion of scripture. அதுக்கு முன்பாக ஒரு பகுதி வார்த்தையை பார்த்துவிட்டு செல்லலாம். Hebrews chapter 10 எபிரேயர் 10ஆம் அதிகாரம் and verse 19 and 20. 19 20. Therefore, brethren, having boldness to enter the holiest by the blood of Jesus, by a new and living way which he consecrated for us through the veil, that is his flesh. 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் பார்க்கலாம் 10ஆம் அதிகாரத்திலிருந்து. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். Now, this is a very powerful verse. It is packed with the wonderful truth, New Testament truth. இது புதிய ஏற்பாட்டின் சத்தியம், அவ்வளவு சத்தியம் பொதிந்த வசனமாய் இருக்கிறது இவ்வசனங்கள். Says that, therefore, brethren, having boldness to enter the holiest by the blood of Jesus. 20ஆம் வசனம் சொல்லுகிற பாருங்கள், சொல்லுகிறது அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். In other words, he's saying, because of what the blood of Jesus has done for us, because of that, we can enter into the very presence of God, the holiest, into the presence of God, without fear, without trembling. We can enter boldness. பாருங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் பிதாவினுடைய பிரசன்னத்திலே, அவருடைய பிதாவினுடைய சமூகத்திலேயே நாம் போய் நிற்கக்கூடிய தைரியம் வருகிறது நமக்கு. அவருடைய இரத்தத்தினாலே நாம் நிற்கக்கூடிய ஸ்லாக்கியம் கிடைத்திருக்கிறது, பிதாவுக்கு முன்பாக நிற்கக்கூடிய. You know, the new covenant is a better covenant with better promises. புதிய உடன்படிக்கை, புதிய ஆசீர்வாதம் பெரிதான வாக்குத்தத்தங்களால் நிறையப்பட்டது. And here we have a wonderful promise இங்கேயும் அருமையான வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. on how we can enter the very holiest through the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் போய் நிற்கலாம் என்ற ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. Simply means walk into the very presence of God, where God is. எளிமையாக சொல்லுவோமானால், எங்கே பிதாவாகிய தேவன் இருக்கிறாரோ அந்த இடத்திற்கே நாம் இயேசுவின் இரத்தத்தினாலே போய் நிற்கக்கூடிய திராணி. And that too without fear, without trembling, but with boldness we can go into his presence. அதுவும் இல்லாமல் அவர் பிரசன்னத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்கும் பொழுது அவருக்கு முன்பாக பயத்துடனே கிடையாது, வேதம் சொல்கிறது தைரியத்துடனே போய் நிற்க. What a privilege, what an honor that is for you and me. அது எப்பேற்பட்ட ஸ்லாக்கியம், கனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. You know, in the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே பார்ப்போமானால், not everybody could enter into God's presence. எல்லாருமே தேவனுடைய பிரசன்னத்திலே யாருமே வந்துமே நிக்க முடியாது. Even the high priest, only once a year he could enter into the presence of God. இன்னும் சொல்லப்போனால் பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரே தருணத்திலே தானே போய் நிற்க முடியும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில். And that time was a very anxious moment for everyone. அதுவும் இல்லாமல் அந்த நேரமானது ரொம்ப பயபக்தி உள்ள நேரமாய் அனைவருக்குமே இருக்கும் வெளியில கூட. And before he could even enter into the presence there of God, he has to slay an animal and shed its blood there. அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு பிரதான ஆசாரியன் ஒரு ஆட்டை அடித்து ரத்த சிந்தப்பட்டவனாய் தான் போக முடியும். And a string was tied to his toe. அது மட்டும் இல்லாமல் அவருடைய இடுப்பிலே ஒரு கயிறு கட்டி இழுத்து வச்சு வெளியில வரைக்கும் இருக்கும் கயிறு. Because if he goes in, there was no guarantee that he will come out. ஏனென்றால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரதான ஆசாரியர் போகிறார், உயிரோட வருவாரா இல்லையானே சந்தேகமாகவே இருக்குது. If there was anything wrong with the sacrifice or anything wrong with the high priest, he will fall dead there in the presence of God. பிரதான ஆசாரியனுக்குள்ளே ஏதாவது ஒரு தவறு இருக்குமானால், அவர் செலுத்தின பலியிலே ஏதாவது தவறு இருக்குமானால்,
அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் நுழையும் பொழுது அங்கே மரித்து விழுந்து விடுவார். That is why he had to shed blood first. ஆகவே தான் அதற்கு உள்ளாக செல்வதற்கு முன்பாகவே ஒரு ரத்தத்தை சிந்த வேண்டியதா இருக்கிறது So ஆட்டுக்குட்டி. even after shedding the blood of the lamb there, it was a very tense and anxious moment. அவருடைய கரைத்திரைக்கு கழுவுறதுக்கு சுத்தம் பண்ணத்துக்கு பாவத்துக்கு ஆடை அடித்து ரத்தம் சிந்தினாலும் And a string was tied up to his toe. அவருடைய இடுப்பிலே ஒரு கயிறு கட்டப்பட்டு இருக்கும் பாருங்கள். In case anything happens, to pull him out from there because nobody could go inside. ஏனென்றால் அவர் அங்க மரித்து உளுந்து கிடக்கும் பொழுது யாரும் போய் எடுக்க முடியாது அவரே. ஆகவே அவர் அந்த கயிறை கொண்டு இழுக்கும்படியாக. And his dress had some bells on it. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அங்கியினுடைய கீழே ஓரத்திலே ஒரு மணிகள் கட்டப்பட்டிருக்கும். Because as he entered there, those bells will be making a sound and the people outside will know that he is still alive. அங்கே உள்ள போயிட்டு அவர் ஆராதனை செய்யும் பொழுது அந்த நடக்கிற பொழுது அவர் அசையும் பொழுது அந்த பெல்லு சத்தம் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் ஜனங்களாம் வெளியில இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் அவர் உயிரோட தான் இருக்கிறாருன்னு. So not only for the high priest but for the entire nation of Israel, the people who were there during that time, it was a very tense and anxious moment. அந்த நேரத்தில் பிரதான ஆசாரியருக்கு மட்டுமல்ல இஸ்ரவேல் ஜனத்தார் அனைவருக்குமே ஒரு பயபக்தி உள்ள ஒரு ஆவலோடு காத்திருக்கிற நேரமாய் இருந்தது அந்த நேரம். Great fear and trembling until the high priest came out alive. பிரதான ஆசாரியர் உயிரோடு வெளியில வரும் மட்டுமாக அந்த மட்டுமாக அவர்களுக்கு பயபக்தியும் பயமும் இருந்தது. Because after shedding the blood and offering the sacrifice, when he came out alive, it meant that God forgave the sins of Israel. அந்த பிரதான ஆசாரியன் உள்ள சென்று ஆராதனை முடித்துவிட்டு வெளியில வரும் பொழுது தேவன் இவர்களை அங்கீகரித்தார் என்று ஒரு ஆதாரமாக இருக்கும். அப்பொழுதுதான் So only after he came out there will be rejoicing. ஆகவே பிரதான ஆசாரியன் தன்னை வந்து வெளியில காண்பிக்கும் பொழுதுதான் எல்லாருக்கும் மகிழ்ச்சி உண்டாகும். But listen what Hebrews 10 verse 20 says. ஆனால் எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19-20 வசனம் சொல்ற அதிசயத்தை Therefore, பாருங்கள். brethren, we have boldness to enter the holiest by the blood of Jesus. 20ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் சகோதரரே அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு. Today, any child of God, anyone who is born again and washed by the blood of Jesus, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையாக பாவங்கள் கழுவப்பட்டவர்களாக இருக்கிறோம். he can walk into the very throne room of God where God sits on his throne. He can go there. தேவனுடைய பிள்ளையாக அவரால் பாவங்களை கழுவப்பட்டவர்களாக ரத்தத்தினாலே இருப்போமானால் நீங்கள் தைரியமாக அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக சிங்காசனத்துக்கு You can முன்பாக go போய் without நிற்கலாம். fear, without trembling. You can go to God with boldness. அவருக்கு முன்பாக நடுங்காமல் பயப்படாமல் அவருடைய பிரசன்னத்திலே போய் நிற்கலாம் அவருக்கு முன்பாக. And it is all because of the blood of Jesus. இவை இந்த தகுதி நம்மளுக்கு எப்படி வந்தது என்றால் இயேசு கிறிஸ்துவினாலே தானே. The blood of Jesus removes all fear, all guilt. இயேசுவின் ரத்தம் எல்லா குற்ற உணர்வையும் பயத்தையும் நீக்குகிறது. Removes all inferiority complex. நம்ம தாழ்வு மனப்பான்மைகளை நீக்குகின்றன. Enables us to stand before the very presence of God with boldness. தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தையும் மனப்பக்குவத்தையும் நமக்கு அருளுகிறது இயேசுவின் ரத்தம். Because now he has become our father and we are his child. ஏனென்றால் இப்பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளும் அவர் நம்முடைய தகப்பனுமாய் இருக்கிறதுனாலே. And all this is because of the blood of Jesus, what he accomplished for us. எல்லாம் நிறைவேறினது எப்படி என்றால் இயேசுவின் ரத்தத்தினாலே தான். What a privilege and honor it is. எவ்வளவு தகுதி, எவ்வளவு ஸ்லாக்கியம். You don't have to fear, you don't have to tremble. தேவனுக்கு முன்பாக பயப்பட வேண்டாம். Anytime you can go into the presence of God. எந்த நேரத்திலும் நாம் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நுழையலாம். And the Father is always there waiting for you with open arms. எப்பொழுதும் பிதா உங்க பரம பிதா கரத்தை நீட்டினவராக காத்து கொண்டிருக்கிறார் To உங்களுக்காக. embrace you and to listen to what you have to say. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ உங்கள் வார்த்தையை கேட்கவும் உங்களை அணைக்கவும் காத்து கொண்டிருக்கிறார். You know, the Bible says that God hearkens to our voice. அது வேதம் சொல்லுகிறது நம்முடைய குரலுக்கு அவர் செவி கொடுக்கிறார் என்று சொல்லுகிறது. Just imagine that. யோசித்து பாருங்க. That means when you speak, God listens. நீங்க பேசும் பொழுது கர்த்தர் கேட்கிறாரு.
What a wonderful thing it is. எவ்வளவு அருமையான The காரியம். moment I speak, God begins to listen to நான் me. வாயை திறந்து பேசும் பொழுது உடனே அவர் செவி He கொடுக்கிறார். begins to pay attention to me, எனக்கு focuses on me. என் மேல் கவனத்தை செலுத்துகிறார் கேட்கும்படியாக. That's what the blood of Jesus has done for அதுதானே you and me. இயேசுவின் ரத்தம் நமக்கு செய்த மகா பெரிய காரியம். So this morning, remember what the blood has accomplished for you. ஆகவே இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக செய்து முடித்ததை எண்ணி பார்ப்பீர்களா? And remember the purpose of the cross. அது மட்டும் இல்லாமல் சிலுவையினுடைய காரணத்தையும் நாம் அறிய வேண்டும். In one word, we can say he was cursed that we may be blessed. ஒரு வார்த்தையிலே சொல்வோமானால் நாம் ஆசீர்வதிக்கும்படியாக அவர் சாபமானார். Let's pray before we partake. Our loving Father, we just thank you for this privilege and honor to partake of your table, our God. ஜெபிப்போம். பிதாவே, இந்த பந்தியிலே பங்கேற்கத்தக்கதான தகுதியை எங்களுக்கு அருளினதுக்காக உமக்கு நன்றி. Thank you for this great banquet that you have prepared for us. எங்களுக்காக ஆயத்தப்படுத்தின இந்த பந்திக்காக உமக்கு நன்றி. And as people partake of it, இதிலே ஜனங்கள் பங்கேற்கும் பொழுதும் I pray that they will be blessed அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். in Jesus' name. இயேசுவின் நாமத்தினால். Amen. ஆமென். For I received from the Lord that which I also delivered to you, that the Lord Jesus on the same night he took bread, gave thanks, broke it, and said, "Take, eat, this is my body which is broken for you, and as long as you do it in remembrance of me." நான் Now we உங்களுக்கு may eat. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். Now we may eat. இப்பொழுது புசிக்கலாம். In the same manner, after supper, he took the cup, saying, "This covenant this blood is in my new covenant, and as long as you drink it in remembrance of me." போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். Now we may drink. இப்பொழுது பானம் பண்ணலாம். Let us just lift up our hearts and our voices to God. இருதயத்தையும் குரலையும் தேவனுக்கு முன்பாக உயர்த்துவோம். And let us thank him for Calvary. கல்வாரிக்காக நன்றி செலுத்துவோம். Many people feel sorry for Jesus for dying on the cross. சில பேர் பரிதபிக்கிறாங்க, ஐயோ இயேசுவே நீங்க மரிச்சிட்டீங்களே சிலுவையிலேன்னு. They don't understand what happened there. சிலுவையிலே என்ன நடந்தது என்று தெரியாததினால் இப்படி If he பேசுகிறார். did not die there, then you and me will not live. அவர் சிலுவையிலே மரிக்காவிட்டால் நீங்களும் நானும் ஜீவிக்க முடியாது. It was important for Jesus to die இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிப்பது நமக்கு அவசியமாய் இருக்கிறது. so that we may முக்கியமாக live நாம் ஜீவிக்க, and live the abundant life. பரிபூர்ண ஜீவனை அடைய Live a அது blessed தேவைப்படுகிறது. ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையை அடைய அவர் மரிக்க Oh, வேண்டியதாக we thank you, இருந்தது. Father. நன்றி Thank you, பிதாவே. Father. நன்றி பிதா. Lord, we just thank you for the Calvary, our God. கல்வாரி சிலுவைக்காக நன்றி பிதா. Thank you for what you accomplished for us through the cross there. கல்வாரி சிலுவையின் மூலமாக எங்களுக்கு செய்து முடித்தவைகளுக்காக நன்றி. Thank you because you loved us so much that you gladly lay down your life for us. எங்கள் மேல் அவ்வளவு அன்பு கூர்ந்தீர், உம்முடைய ஜீவனை கொடுக்க முன் வந்தீரே இயேசுவே. You are a curse that we may be blessed of all. நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க நீர் சாபமானீரே. Oh, we just thank you for all the நன்றி. blessings that flows to the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலிருந்து எங்களுக்கு பாய்கிற அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் And I நன்றி. pray for all those who have partaken of these elements. இந்த பந்தியிலே பங்கேற்ற ஒவ்வொருவருக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். May the blessings of Calvary come upon them and overtake them, O God. கல்வாரியின் ஆசீர்வாதங்கள் அவர்கள் மேல் வந்து பலிக்கட்டும் அவர்கள் எல்லாருடைய வாழ்விலே. Spiritual, physical, material, emotional blessings, may everything come upon them and overtake them. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆத்மாக்குரிய, மனதுக்குரிய, சிந்தனைக்குரிய, உணர்வுக்குரிய, பொருளாதாரத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து அமையட்டும். In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Well, this morning, before we could get into the Word of God, it's time to worship God with our tithes and offerings. இந்த வார்த்தைகளுக்கு செல்வதற்கு முன்பாக தசமம் காணிக்கையும் செலுத்துகிற நேரம். So the Bible commands us to bring the tithes and offerings into God's storehouse. வேதம் கட்டளையிடுகிறது தசமத்தை காணிக்கையும் அவருடைய பிரசனத்திலே அவர் சமூகத்திலே கொண்டு வர வேண்டும். It's not an option.
இது ஒரு தீர்மானித்து தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. He didn't say if you want you can give, if not it doesn't matter, it's okay. கொடுத்தா கொடுங்க பரவாயில்ல, தீர்மானி உங்களுக்கு என்ன இஷ்டமோ அது செய்யுங்கன்ற கிடையாது. No, in the book of Malachi it says bring the tithes and offerings into God's storehouse that there may be meat. செய்யுங்க, முடிஞ்சா செய்யுங்கலாம் சொல்லல பாருங்க. மல்கியா 3:10 சொல்கிறார், உங்கள் தசபாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். எல்லாமே கொண்டு வாங்க. Bring all the tithes and offerings. தசபாகத்தை எல்லாம் பண்டகசாலையிலே Now, கொண்டு வாருங்கள். don't get afraid when God says to give. கொண்டு வாருங்கள், கொடுங்கள் என்று பிதாவான சொன்னோனே பயப்படக்கூடாது. No, when God says to give, gladly give it and joyfully give it. அவர் கொடுங்கள் என்றால் சந்தோஷமாக முன் வந்து கொடுக்க வேண்டும். Whether it is your life or whether it is money. உங்க ஜீவனா இருந்தாலும் சரி, உங்கள் பணத்தையானாலும் சரி. You know, a lot of people are afraid to give their life to God. பாருங்கள், அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை தேவனில் ஒப்பு கொடுக்க பயப்படுகிறார்கள். They think if they give their life to God, they will lose everything. வாழ்க்கையை கொடுத்துட்டோம்னா எல்லாம் போயிடுமே, Lose all the enjoyment and the fun. எல்லா மகிழ்ச்சியும் எல்லா இடத்துலயும் போய் மகிழ்ச்சியா இருக்க முடியாது, அவர்கிட்ட வாழ்க்கையை கொடுத்துட்டான்னு No, my நினைக்கிறாங்க. friend, when you give your life to God, He takes it, He blesses it, and He gives it back to you abundantly. இல்லையே நண்பர்கள், அப்படி எண்ணக்கூடாது. உங்க வாழ்க்கையை நீங்கள் அவரண்டையில் ஒப்பு கொடுத்தீரானால் அவர் அதை எடுத்து ஆசீர்வதித்து பல மடங்கு ஆசீர்வாதமாக திருப்பி கொடுக்கிறவர். Takes your empty sinful life and He fills it with every good blessings of His. உங்களுடைய வெறுமையான பாவ வாழ்க்கையை கொடுப்பீர்களானால் அதை எடுத்துக்கொண்டு, காலியான வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு அவர் அதை நிரப்பி ஆசீர்வாதமுள்ள ஜீவனுள்ள வாழ்க்கையை கொடுக்கிறார். So even with the money it's the same. அதே மாதிரி தானே பண விஷயத்திலேயும் கூட. When you give it, நீங்கள் கொடுக்கும் பொழுது He takes it, அவர் எடுக்கிறார், blesses it, அதை வாங்கி ஆசீர்வதிக்கிறார், multiplies it and gives it back அதை to us. பெருக செய்து திரும்ப உங்களிடத்திலே கொடுக்கிறார் ஆசீர்வாதமாக. He knows that we need more here. ஏனென்றால் அவருக்கு தெரியும் நம்மளுக்கு அதிக பணம் தேவை என்று. And that is why He blesses it and gives it back ஆகவே to us. தான் அதை வாங்கி ஆசீர்வதித்து திரும்ப கொடுக்கிறார். So now you can, transfer your tithes and offerings இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கப்படும் விவரங்களிலே, பேங்க் விவரங்களிலே நீங்கள் செலுத்தலாம். to a bank accounts that will be shown to you on television. நம்ம இப்பொழுது காண்பிக்கும் பேங்க் விவரங்களிலே நீங்கள் செலுத்தலாம். நாம் ஜெபிக்கும் பொழுது They will show to you now and even after the service is over. இப்பொழுதும் காண்பிப்பார்கள், முடிவிலும் காண்பிப்பார்கள். Let's pray. ஜெபிக்கலாம். Gracious and loving Father, we just thank you for everyone that is sowing into your kingdom. கிருபையும் அன்பும் நிறைந்த பிதாவே, உம்முடைய ராஜ்யத்திற்கென்று விதைக்கிற ஒவ்வொருவருக்காகவும் மண்டையிலே வேண்டிக் கொள்கிறோம். Especially for all those who are obeying your word. விசேஷமாக சொல்ல போவோமானால் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற அனைவர்களுக்கு, And out of honor for you who are giving their tithes and offerings. தசமபாகத்தையும் காணிக்கையும் கொடுத்து உம்மை கனப்படுத்துகிறவர்களுக்கு, I pray that you will honor your word in their lives. கனப்படுத்தின அவர்களுக்கு நீர் உம்முடைய வார்த்தையை அவர்கள் வாழ்வில் நிறைவேற்றி கனப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். Just as you promised, I pray that you'll bless it, multiply it and give it back to them 100-fold. நீ சொன்னபடியே அவைகளை வாங்கி தசமபாகத்தையும் காணிக்கையும் நீர் ஆசீர்வதித்து பெருக செய்து மறுபடியும் அவர்களிலே கொடுப்பீராக. And I also pray for people who do not have to give. அது மட்டும் இல்லாமல் கொடுக்க ஒன்றும் இல்லாமல் இருக்கிற ஜனங்களுக்காக மண்டையிலே வேண்டிக் Even கொள்கிறோம். for those who have very little to give. கொடுக்கிறதுல கம்மியாய் கொடுக்கதான் இருக்கிறது என்று எண்ணீர்களுக்காக மண்டையிலே For வேண்டிக் those who do not கொள்கிறோம். have, I pray that you will give them seed that they இல்லை may sow. என்று சொல்லுகிறவர்களுக்கும் பிதாவே, அவர்களுக்கு விதைக்கத்தக்கதான விதையை அருளுவீராக. Because you are a God who gives seed to the sower and bread to the eater. ஏனென்றால் நீர் விதைக்கிறவருக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அருளுகிற தேவனாய். So bless people who do not have so that they can give for your work. இல்லாதவர்களுக்கும் நீர் அருளுவீராக, உம்முடைய ஊழியத்துக்கென்று கொடுக்கத்தக்கதாக. Also pray for people who have little and give. அது மட்டுமில்லாமல் குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி கொடுக்கிறவர்களுக்காக, When that little is invested in your kingdom, அந்த குறைவை எடுத்து அவர்கள் உம்முடைய ராஜ்யத்துக்கென்று அருளும் பொழுதும் may you bless it and make it much. அதை நீர் ஆசீர்வதிப்பீராக, பெருக செய்து அதிகப்படுத்துவீராக. In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். Now you can transfer your tithes and offerings. இப்பொழுது செலுத்தலாம். Well, let's turn our Bibles to Matthew chapter 6 and I'll read verse 9 to 11. நம்ம வேதாகமத்திலே நம்முடைய போதனையின் திறவுகோல் வசனத்தை பார்ப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம்
9, 10, 11 வசனங்கள். In this manner therefore pray, Our Father in heaven, hallowed be your name. Your kingdom come, your will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். We are looking at the Lord's Prayer, even titled as the Disciples' Prayer. கர்த்தரின் ஜெபத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம், சீஷர்களுக்கு என்று கற்பித்த ஜெபம். Because on one occasion the disciples asked Jesus, teach us to pray. ஏனென்றால் ஒரு தருணத்திலே சீஷர்கள் இயேசுவானவரிடத்தில் கேட்டார்கள், எங்களுக்கு ஜெபிக்க கத்து தாரும் என்று. So Jesus gives them some timeless, changeless principles on how to pray. ஆகவே எப்படி ஜெபிப்பது என்ற ஒரு விதிமுறையை, ஒரு கோட்பாடை, எப்பொழுதும் மாறாத, எந்த காலத்திலும் மாறாத ஒரு கோட்பாடை கொடுக்கிறார். And here in Matthew chapter 6, it begins with beware or take heed of how you pray. அது மட்டும் இல்லாமல் பார்ப்போமானால் மத்தேயு 6 அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது இயேசுவானவர் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். Because there is a false way to pray and a right way. ஏனென்றால் ஜெபத்திலே தவறாகவும் ஏறெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, சரியாகவும் ஏறெடுக்கலாம் என்பதற்காக. The false way is you have needs, you are on a problem, you go to God for help, but then you are still focusing on yourself and your needs. அதாவது தவறான முறையான ஏறெடுக்கிற ஜெபம் எப்படி இருக்கிறது என்றால், தேவை பிரச்சனை உடாய் போய் கொண்டிருக்கிறீர்கள், ஜெபத்திற்கென்று உட்காரும் பொழுது தேவனிலே கவனத்தை வைக்காமல் பிரச்சனைகளை கவனத்தை கொண்டு நீங்கள் ஜெபிப்பது தானே தவறான முறையான But the ஜெபம். true way to pray is, forgetting yourself and your needs and focusing on God, who He is, and what He can do for you in the midst of your needs. சரியாக ஏறெடுக்கும் ஜெபம் என்றால் என்ன? உங்க பிரச்சனை இருக்கிறது, கஷ்டத்துக்கூடாய் போய்கொண்டு இருந்தாலும் அவைகளிலிருந்து கண்களை எடுத்து, கவனத்தை எடுத்து, பிதா தேவன் மேலே கவனத்தை செலுத்தி, அவர் எப்பேற்பட்டவர், அப்படி அவரால் என்னெல்லாம் செய்ய முடியும், உங்களை பிரச்சனையிலிருந்து அவர் எப்படி உங்களை மீட்க முடியும் என்று எண்ணி ஆரம்பிப்பது தானே சரியான ஜெபம். When you go to Him, you should know that He is greater than your needs and your problems that you are going through. நம்ம போகும் பொழுது நம்ம தேவை, கஷ்டம், குறைச்சல் எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்று அறிந்து தானே அணுக வேண்டும். So that is what Jesus is teaching you. அதை தான் கற்றும் கொடுக்கிறார் ஆண்டவர். This is how God intended prayer to be. இப்படியாக தான் ஜெபம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். Prayer is a life changing and life transforming moment. ஜெபமானது, ஜெபிக்கிற நேரமானது வாழ்க்கை மாற்றக்கூடிய நேரமாய் அமைகிறது நமக்கு. Prayer is a time when we commune with God and fellowship with God. ஜெபத்தின் நேரமானது பிதாவினோடு நாம் கொண்டிருக்கிற ஐக்கியத்தை உறவாடுகிற நேரமாய் அமைகிறது. It's a time where we get answers for all our requests and petitions. தேவைகளுக்கும் வேண்டுகோளுக்கும் பதிலை பெறுகிற நேரமாய் இருக்கிறது ஜெபத்தின் நேரம். It is a time when all our battles are won. இன்னும் சொல்லப்போனா ஜெப நேரத்திலே எல்லா யுத்தங்களும் ஜெயிக்கிற நேரம். In fact, it's a very thrilling and exciting time to be in the presence of God. ஜெபத்திலே தேவனோடு அனுபவித்து, அவருடைய சமூகத்தை அனுபவித்து மகிழ்ந்து களிகூறுகிற நேரம். So to enjoy prayer in that manner, we have to understand the principles that Jesus teaches us. ஆகவே இப்படியெல்லாம் ஜெப நேரத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் இயேசுவானவர் அதுக்கென்று தான் வகுத்து எழுதி கொடுத்திருக்கிறார், இப்படியாக ஜெபிக்க வேண்டும். And that is what He is teaching the disciples here. அதை தான் சீஷர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். So we looked at verse 9 and 10 and now we are looking at verse 11. 9, 10 வசனத்தை பார்த்தோம், இப்பொழுது 11 வசனத்துக்கு It says வந்திருக்கிறோம். that give us this day our daily bread. அதாவது எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். So Jesus is teaching the disciples to pray every day for the daily bread. அதாவது அனுதின அப்பத்துக்காக பிதாவண்டிலே அனுதினம் கேட்டுக்கொள்ளுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுக்கிறாரே. So there's a question here. அப்படி சொல்லி கொடுக்கும் பொழுது ஒரு கேள்வி எழும்புகிறது. Before that, let me tell you what bread is. அதுக்கு முன்பாக ஆகாரம் என்றால் என்ன நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. Bread not only refers to the physical bread here, but it refers to everything that sustains our life here. ஆகாரம் என்றால் வெறும் உணவு, சாப்பாடு அல்ல, நம்ம வாழ்க்கையை நிறுத்துகிற ஆகாரம். There are a lot of physical needs and material needs to sustain this life here on இந்த earth. பூமியிலே
நம் வாழ்க்கையை நடத்த, நம்ம வாழ்க்கையை நிறுத்தி உயர செய்யறதுக்கு அநேக காரியங்கள் தேவைப்படுகின்றன. So that is what bread means. ஆகவே அவைகள் எல்லாம் சேர்ந்துதான் ஆகாரம் என்று சொல்லுகிறோம். Also refers to spiritual bread, அது மட்டும் இல்லாமல் ஆவிக்குரிய ஆகாரத்தையும் குறிக்கிறதா இருக்கிறது. which we'll look at it later. அதை பிற்பாடு பார்க்கலாம். Okay, but the question is this: கேள்வி இப்ப எழும்புகிறது if பாருங்க. God is all powerful and God is all knowing, கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வத்தையும் அறிந்தவர், then why every day should I pray to him and ask him for bread? அப்படியாக அவர் இருக்கும் பொழுது அனுதின ஆகாரத்துக்காக நான் அவரிடத்தில் அனுதினமும் ஜெபிக்க வேண்டுமா? Why should I ask him daily for needs, my அது needs? மட்டும் இல்லாமல் என் தேவைக்காக அனுதினமும் கேட்கணுமா? Why can't he just supply it? ஏன் அவருக்கு தான் தெரியுமே கொடுக்க முடியாதா, அருள முடியாதா தொடர்ச்சியாக? Well, that is what we are answering here. அதுக்கு தான் பதில் கொடுத்து கொண்டு வருகிறோம் போதனைகளிலே. First reason I said, முதல் காரணம் ஏன் இந்த வார்த்தை கொண்டு ஜெபிக்க வேண்டும் to என்றால், remind us of our total dependence upon God. இது ஜெபிக்கிறதன் மூலமாக நாம் முற்றிலுமாக அவரை தான் சார்ந்து இருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறோம். It's not our work, our toil, or our money that brings food. It is God who gives us food. நமக்கு ஆகாரத்தை உண்டு பண்ணுவது, நமக்கு முன்பாக வைப்பது ஏதோ நான் சம்பாதிச்சதோ வேர்வை சிந்தின உழைப்போ என்னுடைய சாமர்த்தியமோ கிடையாது. அது தேவனாலே எனக்கு அருளப்பட்டு இருக்கிறது என்னை அங்கீகரிப்பதை தான் காண்பிக்கிறது. Second thing is not to be selfish in prayer. அது மட்டும் இல்லாமல் இரண்டாவதாக அது என்ன காண்பிக்கிறது என்றால், ஜெபத்திலே கூட சுயநலமா இருக்கக்கூடாது என்பதை. That is why it says, give me, not give us our daily bread, not give me. ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எனக்கு எனக்குன்னு சொல்லாமல் வார்த்தை எங்களுக்கு எங்களுக்கு என்று போட்டிருக்கிறார். And third reason is not to worry but to trust in God for everything. அது மட்டும் இல்லாமல் மூணாவது காரணம் என்னவென்றால், எல்லாவற்றுக்காகவும் கவலைப்படாமல் தேவனை நம்பி சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக தான். So we went and we began to look at Matthew chapter 6 verses 25 to 30 we are looking at now. இதற்காக தானே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26 இருந்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். And I'm showing you how it is not wrong to think and to plan for tomorrow and the future. அதாவது நாளை குறித்தோ எதிர்காலத்தை குறித்தோ நாம் யோசிப்பதோ திட்டமிடுவதோ தவறு என்று சொல்ல வரவில்லை. Jesus is not saying it is wrong. அது திட்டமிடாதீர்கள், திட்டமிட்டால் தவறு என்று சொல்லவில்லை இயேசுவானவர். Rather he is saying it is wrong to worry, to be filled with anxiousness, to be agitated for daily needs and for the future needs. அதாவது என்ன சொல்லிக் கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து என்றால், அனுதின தேவைகளுக்காகவும் நாளை உடைய தேவைகளுக்காகவும் எதிர்காலத்து தேவைகளுக்காகவும் நீங்கள் பரபரப்பாகவோ கவலைப்பட்டு கொண்டோ பயந்து கொண்டோ இருக்க வேண்டாம் என்று சொல்லிக் கொடுக்கிறார். That is what he is teaching the disciples here. சீஷர்களுக்கு இங்கே காண்பித்து சொல்லி போதிக்கிறார். How not to worry, not to be filled with anxiousness or agitated concerning their daily needs. அனுதின தேவைகளுக்கென்று ஏன் கவலைப்படுகிறீங்க, ஏன் பரபரப்பா இருக்கிறீர்கள், பயந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். How to trust the heavenly Father for all the needs. அதுக்கு பதிலாக அவரை பரமபிதாவாகிய அவரை உங்கள் அனுதினமும் அவரை சார்ந்து அவர் மேல் நம்பிக்கையா இருங்கள் என்று சொல்லி கொடுக்கிறார். So to teach them this he uses two arguments in verses 25 to 30. ஆகவே இவைகளை போதிக்க 25ஆம் வசனத்திலிருந்து கடைசி மட்டுமாக இரண்டு வாக்குவாதத்தை வைக்கிறார். One argument is from the greater to the lesser. முதல் விவாதிக்கிறது என்னவென்றால், From the greater to the lesser. உயர்தரத்தை கொண்டு சிறியதை விவரிக்கிறார். If God has given you life, உயர்தரத்தை சொல்லி காமிக்கிறார் பாருங்கள், விவாதத்தில் வைக்கிறார். தேவன் உங்களுக்கு ஜீவனே அருளியிருப்பாரானால், I showed you from Genesis, God created this body from the earth and he breathed into us the breath of life. சொன்னார் பாருங்க இயேசுவானார். ஏன் இதை சொன்னார்? ஆதியாகமத்திலே நம்ம பார்த்தோம் அல்லவா, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜீவனை சுவாசித்து ஊதினார் நமக்குள்ள. So God created your body, he created life, he gave you life also. பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் சரீரத்தையும் உருவாக்கி அதுல ஜீவனாகி அவருடைய சுவாசமாகிய ஜீவனை உயிரையும் கொடுத்திருக்கிறார். And life and the body are the greater gifts from God to man. ஆகவே கொடுத்த ஜீவன் உயிரும் சரீரமும் தேவனிடமிருந்து வந்த வெகுமதி நமக்கு. So if he has given you body and if he has given you life, then how much more
will he not give you every other thing to sustain and keep this life going? அதாவது அவரே ஜீவனையும் கொடுத்து நம்முடைய சரீரத்தையும் உருவாக்கி கொடுத்தவராயிற்றே, அப்படிப்பட்டவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்ய, உயர்தரமான காரியத்தை செய்திருக்க சின்னவைகளை குறித்து ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். That is what he's teaching them. அதை தான் சொல்லி கொடுக்கிறார். Second argument is இரண்டாவது வாக்குவாதம் from the என்னவென்றால் lesser to the greater. சிறியதனை எடுத்து உயர்தரத்தை And காண்பிக்கிறது. see, he's trying to make the disciples understand these things. இவைகளை குறித்து இந்த சீஷர்கள் நல்லா அறிந்திருக்க வேண்டும் என்று அறிந்திருந்தார். So he goes on to talks about the birds of the air, the flowers of the field and the grass. ஆகவே இந்த சிறியவைகளை கொண்டு உயர்தரத்தை காண்பிப்பதற்கென்று இயேசு கிறிஸ்து பறவைகளை பாருங்கள் என்று சொல்லுகிறார். காட்டு புஷ்பம், லில்லி, புல்லு இவைகளை கொண்டு விளக்குகிற உயர்தரத்தை. So we looked at the birds of the air. பட்சிகளை கவனித்து பாருங்கள் என்று சொன்னார். அதை நாம் பார்த்தோம் கூட. And today we are going to look at verse 27. பிற்பாடு இப்பொழுது 27ஆம் வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். 27 to verse 30. 27 இலிருந்து 30 மட்டும். So just notice verse 27. Which of you by worrying can add 1 cubit to his stature? 27ஆம் வசனம் சொல்லுகிறார் பாருங்க. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? Now the King James version is not that clear, not accurate in this என்ன சொல்ல translation. போனா சரி, தமிழ் வேதாகமத்திலே கூட அந்த வசனம் சரியாக மொழிபெயர்க்கவில்லை ஆதார வேதத்திலிருந்து. But the English Standard Version translate this verse correctly. இந்த வசனங்களை இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் என்ற மொழிபெயர்ப்பு நன்றாக கொடுக்கிறது அர்த்தத்தை. That says here, and which of you by worrying can add a single hour to his span of life? அதாவது சொல்லப்பட்டிருக்கிறது, கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் ஆயுள் நாட்களிலே 1 மணி நேரத்தை கூட்ட முடியும்? Which of you by worrying can add a single hour to your span of life? Notice that phrase, span of life. அதாவது கவலைப்படுகிறதுனாலே உங்களில் இருக்கிற ஆயுள் காலங்களிலே, ஆயுள் நாட்களிலே இருக்கிறது, ஆயுள் நாட்களிலே 1 மணி நேரத்தை கூட்ட முடியும் எப்படி? In other words, we can say it like this: which of you by worrying can add a moment to your life? இன்னும் சொல்ல போனால் இப்படி சொல்லலாம், கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன்னுடைய ஆயுள் நாட்களிலே ஒரு நிமிஷத்தை கூட்டுவான்? Which of you can extend a moment of your life? ஒரு கணத்தை, ஒரு வினாடியை எப்படியாவது கூட்ட முடியுமா கவலைப்படுகிறதுனாலே உங்கள் ஆயுள் நாட்களிலே என்று சொல்லுகிறார். Now the language is very interesting here. பாருங்கள், இங்கே கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை மொழி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கிறது. See, I told you concerning these basic needs, both worry, the poor worry and the rich also worry. இன்னும் சொல்ல போனா இவைகளை குறித்து பேசும்பொழுது நாம் பார்க்கலாம், ஏழைகளும் கவலைப்படுகிறார்கள், பணக்காரர்களும் கவலைப்படுகிறார்கள். So Jesus is addressing both here, the poor and the rich. ஆகவே இயேசுவானவர் ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இணைந்து தான் சொல்லுகிறார் இவைகளை குறித்து. The poor don't have money and they are worrying about when their next meal will come. ஏழைகளுக்கு காசு இல்லாததுனாலே அடுத்த உணவு எங்கிருந்து வரும் என்பது ஒரு கவலை. What they will do for tomorrow, what they will do for next week, what they will do for next month. நாளைக்கு என்ன வரும், அடுத்த வாரத்துக்கு, அடுத்த மாசத்துக்கு நாம் என்ன செய்வேன் என்று ஒரு கவலை. What we'll do for clothes, for food, for water, for housing. They worry about this because of lack of money. காசு இல்லாததுனாலே தண்ணிக்கு என்ன பண்றது, உணவுக்கு என்ன பண்றது, இருக்கிறதுக்கு வீட்டுக்கு என்ன பண்றதுன்னு கவலை அவர்களுக்கு. But then the rich also worry. ஆனாலும் பணக்காரர்களும் கவலைப்படுகிறார்கள். In what way they worry? அவர்கள் எந்த விதத்துல கவலைப்படுறாங்க தெரியுங்களா? What to eat, what to dress, what to wear. That is their worry because they have so much. They are worried about what to eat tomorrow, what to dress, and that is their worry. பாருங்கள், அவ்வளவு இருக்கிறதுனாலே ஐயோ நாளைக்கு என்ன நான் போட்டுக்கிறது, நான் என்ன சாப்பிடுறது, நாளைக்கு என்னத்தை செய்யறதுன்னு ஒரு கவலை. And more than that, அதை விட சொல்ல போனா they are obsessed with trying to lengthen or extend their life a little longer. அதுவும் இல்லாம ஒரே யோசனை தான், ஒரே போட்டுக்கிட்டு மனசுல எப்படி நான் அதிக நாள் வாழுவேன், என் ஆயுசு நாட்களை நீடிக்க முடியுமா, இப்படியெல்லாம் ஒரு காரியங்களை போட்டு செயல்படுகிறார்கள். Today we live in a culture that wants to extend their life a little bit.
அதாவது இப்ப இருக்கிற காலகட்டத்திலே கலாச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். எப்பேற்பட்டனா இன்னும் நல்லா கூடுதலா வாழ்வது எப்படி சிறந்து. Everybody are conscious, physical, fitness conscious, because they want to live a little longer. அதாவது சரீர பிரகாரமாக நல்ல திடகாத்திரமாய் இருக்கிறதுக்கு என்று ஒரு எண்ணம் கொண்டு அதே வைத்து எப்படி இன்னும் நீடித்த நாட்கள் நம்ம வாழுவது என்பதை குறித்து ஒரு போக்கு போயிட்டு That கொண்டிருக்கிறது. is why they are very careful about what they eat. They don't just eat anything and everything. ஆகவேதான் சாப்பிடுறதுல இப்ப கவனத்தை செலுத்துகிறார்கள். என்னத்தை சாப்பிடணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது. They supplement their diets with vitamins and minerals. இன்னும் சொல்ல போனா தங்களுடைய உணவுகளிலே கனிம பொருட்கள், உயிர் சத்துக்கள் எல்லாம் இருக்கிறதா என்று பார்த்து சாப்பிடுகிறார்கள். They exercise regularly and go for physical checkups. இன்னும் சொல்ல போனா அனுதினமும் தவறாமல் உடற்பயிற்சி செய்கிறார்கள். அதாவது மருத்துவ பரிசோதனைக்கு அவ்வப்பொழுது கிரமமாய் போய் வருகிறார்கள். And they do countless other things just to extend their life a little. அது தங்கள் நல்ல இன்னும் நாட்கள் கூடுதலாக வாழ வேண்டும் என்று இவ்விதமாக காரியங்களை செய்யப்படுகிறார்கள். ஆயுள் நாட்களை கூட்டும்படியாக, just to add a few more years to their life. அவர்கள் வாழ்விலே இன்னொரு சில வருஷங்கள் கூடுதலா வாழலாமே என்ற நோக்கிலே இவைகளை செய்கிறார்கள். That is why they are very conscious about these things. ஆகவேதான் இவைகளை குறித்து ஒரே எண்ணம். But there is no doubt that all these things are good and they improve the productivity and the quality of our life. ஆம், இதெல்லாம் நல்லதுதான். தரமான வாழ்க்கையை கூட்டுகிறார்கள் தான். Eating good is right. சரியாக உணவு சாப்பிடுவது, சரியான உணவை சாப்பிடுவது நல்லது. Exercising regularly is right. அனுதினமும் உடற்பயிற்சி செய்வது நல்லது. Going for checkups, medical checkups are right. மருத்துவ பரிசோதனைக்கு அவ்வப்பொழுது போய் கிரமமாய் போய் வருவது நல்லது. These are all good things. இவைகள் நல்லதுதான். No doubt it will help the productivity of your life and the quality of your life. தன்னுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துகிறதாயும் நீடிக்க செய்கிறதாயும் இருக்கும் என்று நல்ல எண்ணம் தான். But all these things will not force God into extending your life for even a moment. ஆனால் இவர்களெல்லாம் செய்கிறதினாலே கர்த்தரை நாம செய்ய வச்சிடலாம், நம்ம ஆயுசு நாட்களை கூட்ட வச்சிடலாம்னு சொல்லி செய்வதுதான் தவறு. That is what we need to understand. அந்த மாதிரி என்ன முடியாது. Just because you do these things and you think you can live longer, you cannot force God into extending your span of life. இவைகளெல்லாம் செய்வதன் மூலமாக தேவனை நம்முடைய ஆயுசு நாட்களை கூட செய்ய வச்சிடலாம் என்று எண்ணக்கூடாது. See, this is what people are doing. இதுதானே ஜனங்க செய்றாங்க. They are eating rightly, exercising, going for checkups. Why? Because they want to extend their life a little more. அவங்க ஆயுசு நாட்ல இன்னும் ஒரு 10 வருஷம் கூடுதலா வாழலாமே என்று தானே சாப்பிடுறதுல கவனம், உடற்பயிற்சியில கவனம், பரிசோதனையில கவனம். And that is what Jesus is addressing here. அதேதான் குறித்து இயேசுவானவர் இங்கே They are போதிக்கிறார். so worried about all these things because they want to extend their life. அவர்கள் அவ்வளவு கவலை, ஆகவே ஆயுசு நாட்களை கூடும்படியாக இவைகளெல்லாம் And he செய்கிறார்கள். says, which கவலைப்பட்டு of you by worrying can even add a moment to your lifespan? ஆகவே தான் சொல்கிறார், கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் ஆயுசு நாட்களிலே ஒரு நிமிடத்தையும் கூட்டுவான். All these things may improve your life quality, உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை தான் இவைகள் கூட்டுமே ஒழிய but it cannot extend your lifespan. உங்களுடைய ஆயுள் நாட்களை கூட்டாது. Cannot expand even a moment to your lifespan. இன்னும் சொல்ல போனா உங்கள் ஆயுள் நாட்களிலே ஒரு நிமிடத்தையும் கூட்டாது. Even medical science and with all its knowledge and skill cannot extend life. அறிவியல் மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்தும் ஆயுசு நாட்களிலே ஒரு நிமிடத்தையும் அவங்களால் கூட்ட முடியாது. Because it is all determined by God. ஏனென்றால் இவை எல்லாம் தேவனாலே தீர்மானிக்கப்பட்டவைகள். That is why he is asking the question there in verse 27. ஆகவே தான் 27ஆம் வசனத்திலே இவ்விதமாக வார்த்தை போட்டு கேட்கிறார். Which of you by worrying can add a single hour to his span of life? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் ஆயுசு நாட்களில் ஒரு நிமிடத்தை கூட்டுவான். Nothing that you did do can add a single hour to your life. உங்களுடைய ஆயுசு நாட்கள ஒரு மணி நேரத்தை கூட்டுறது கூட உங்களால ஒண்ணு செய்ய முடியாது. Not even a moment to your life. ஒரு நிமிடத்தை வினாடியே கூட உங்களால கூட்ட முடியாது. Medical science also cannot add to your life. இன்னும் சொல்ல போனா மருத்துவ விஞ்ஞானிகளும் செய்ய முடியாது. Because this is all decided by God. ஏனென்றால் உங்கள் ஆயுசு நாட்கள் இவைகள் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறது தேவனாலே. Turn with me to Psalm. சங்கீதக்காரன் எழுதின சங்கீதத்தை பார்ப்போம். Psalm 31. 31ஆம் சங்கீதம். Psalm 31. 31ஆம் சங்கீதம். See, that is why we need to come to the Bible for these things. பாருங்கள், இவைகளுக்கு பதிலுக்கெல்லாம் வேத தண்டையிலே தான் வந்து பார்க்க முடியும்.
It is here that we get the absolute truth. 31ஆம் சங்கீதம் மெய்யான சத்தியத்தை நாம் அறிவோம், உண்மையான காரியங்களை. Here the psalmist says, my times are in your hand, deliver me from the hand of my enemies. 31ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் பாருங்க. 15ஆம் வசனம், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கு என்னை கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் கைக்கும் என்னை தப்புவியும். My times are in your hand. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. Turn with me to Job யோபு 14. There it is little more clear. 14ஆம் அதிகாரம் யோபு. Job 14. 14 verse 5. Since his days are determined and the number of his months is with you, you have appointed his limits so that he cannot pass. 14 verse 5. 14 யோபு 14:5. அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறபடியால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது, அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். Both these scriptures teach very clearly that our lifespan, our times, how long we live is in the hands of God. இந்த இரண்டு வசனங்களும் நம்முடைய ஆயுள் நாட்கள் எவ்வளவு என்பது தேவன் தீர்மானித்து வைத்திருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. Psalmist says, my times are in your hand. சங்கீதக்காரன் சொல்றான், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. But Job makes it a little more clear. இன்னும் யோபு இன்னும் விவரமாய் ஆழமாய் சொல்லுகிறார். Job is saying, since his days are determined and the number of his months are with you. அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறபடியால், in other words he's saying, God, you have determined his days and his months, how long he should live. அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது, அவன் கடந்து போக கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். எல்லை வச்சிட்டாரு. And you have appointed his limits that he cannot pass. அதாவது அவன் கடந்து போக கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். So God has determined each one's lifespan. ஆகவே ஒவ்வொருடைய ஆயுள் நாட்களையும் தேவனாகிய கர்த்தர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். And they cannot pass that. அதை தாண்ட முடியாது. They cannot add even a moment to that lifespan that God has determined. தேவன் எல்லை குறித்து வைத்திருக்கிற இந்த ஆயுள் நாட்களிலே ஒரு நிமிடத்தையும் ஒரு வினாடியையும் கூட்ட முடியாது அவனாலே. Now one preacher put it very well. ஒரு பிரசங்கர் ஒரு அருமையாக சொன்னார் வார்த்தையை போட்டு. He said, you can worry yourself to death but not to life. சொன்னாரு, சாகறதுக்கு வேணா கவலைப்படலாமே ஒழிய ஜீவிக்கிறதுக்கு கவலைப்பட முடியாது. By worrying you can put yourself to death quicker. அதாவது கவலைப்படுகிறதுனால சீக்கிரமா உங்க ஆயுசாக்களை குறைச்சுக்கலாமே ஒழிய. But by worrying you cannot add even a moment to your lifespan. கவலைப்படுகிறதுனால உங்க ஆயுசாக்களை வேணா குறைச்சுக்கலாமே ஒழிய கவலைப்படுகிறதுனால உங்க ஆயுசாக்களை எட்சி பண்ணவே முடியாது ஒரு வினாடி கூட. So here Jesus is addressing all people who are worried concerning their life to add a span or an hour to their life, who wants to live longer. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கவலைப்படுகிறார்கள் எதை குறித்தாம், தங்கள் ஆயுசு நாட்களை இன்னும் கூட செய்யலாமா என்று கூட்டுவானா, கவலைப்படுகிறதுனால எவனால கூட்ட முடியும் என்று சொல்லுகிறார். So obsessed with these things that they want to prolong life a little longer. அந்த எண்ணமே அவங்களை பிடிச்சு வச்சிருக்கிறதுனால இப்படி எல்லாம் செயல்படுத்துகிறார்கள். But Jesus said you cannot even add a moment to your life. சொன்னாரு, இப்படி கவலைப்பட்டு செய்கிறதினாலே உங்க ஆயுசு நாட்களே ஒரு நிமிடத்தை கூட உங்களால கூட்ட முடியுமா என்று சொல்லுகிறார். Come back to Matthew chapter 6. மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே திருப்பி வருவோம். Now listen to verse 28. 28 பார்ப்போம். So why do you worry about clothing? Consider the lilies of the field, how they grow. They neither toil nor spin. And yet I say to you that even Solomon in all of his glory was not arrayed like one of these. If God so clothes the grass of the field, which today is and tomorrow is thrown into the oven, will he not much more clothe you, O you of little faith? 28ஆம் வசனம் சொல்லுகிறார் பாருங்க. 28 29. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை பார்க்கிலும் உடுத்தி இருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். So now once again he goes to the lesser, comes from the lesser to the greater. பாருங்கள், சிறிய வகைகளை எடுத்து வைத்து உயர் ரகத்தை காண்பிக்கிறார், விளக்குகிறார். So he says there, so why do you worry about clothing? Consider the lilies of the field, how they grow. They neither toil nor they spin. உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன?
காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. You're worrying about food, you're worrying about clothing, what you should wear. சாப்பிட பத்தி கவலை, இப்போ உடை என்னத்தை உடுத்துவோம் என்ற இப்ப கவலை. So for food he refers to the birds. சாப்பிடுறதுக்கு சொன்னாரு, உயர்தரமான வாழ்க்கையை சாப்பிடுறதுக்கு சொல்றாரு. பட்சியை பாருங்கள். They don't plow, they don't sow, they don't reap, they don't gather, but your heavenly Father feeds them. அவர் சொன்னாரு, பட்சியை பாருங்க, அவர்கள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. Now for clothes he is using the flowers as an example. இப்போ உடைக்காக பூக்களை புஷ்பத்தை சொல்லி காண்பிக்கிறார். So he says, consider the flowers of the field, they don't toil or spin, and yet they grow. பாருங்கள், காட்டு புஷ்பம் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. Here when he talks about the flowers of the field, in the Bible it says lilies, but it actually refers the flowers of the field of Israel. அதாவது இங்க லில்லி என்று வரவில்லை, இங்க காட்டு புஷ்பம்னே இருக்கிறது தமிழ்ல. It is a general term used for flowers there in great variety and beauty that actually makes the fields of Israel beautiful. இஸ்ரவேலுடைய அந்த இடத்தை வெவ்வேறான பூக்கள் கலர் வண்ணங்களை கொண்டு அப்படியே மூடி அழகுபடுத்தி இருக்கும் காட்டு புஷ்பங்கள், அவைகளை குறித்து சொல்லுகிறார். You know, there is an essential quality in the flowers. ஒரு ரொம்ப ஆழமான தன்மை இருக்கிறது ஒவ்வொரு பூக்களுக்கும். In their form, in their shape, in their design, in their texture, and even the very color. பார்ப்பீங்க என்றால், பூக்களை மட்டும் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், அதுக்கென்று ஒரு அமைப்பு, அதுக்கென்று ஒரு வடிவம், ஒரு தன்மை, நுண் காரணங்கள், இன்னும் சொன்னா அது பார்ப்போம்னால் அதிகமான ஆழமாக பார்ப்போமானால் ஒவ்வொரு வடிவம் இருக்கிறது. When you look at a flower under a microscope, நுண்ணோக்கி மூலமாக நம்ம ஒரு பூவை வைத்து பார்ப்போமானால் it looks more marvelous and wonderful than looking at it at the naked eye. அது சாதாரண கண்களை பார்க்கிறதை விட இது நுண்ணோக்கி மூலமாய் பார்ப்போமானால் இன்னும் அதிகமாக அழகாக தோன்றும். There are some flowers, even to the naked eye it looks so beautiful and so marvelous. சாதாரண கண்ணிலே பார்த்தோம்னா சில பூக்கள் அவ்வளவு அற்புதமாய் இருக்கிறது. Especially the colors and the shape and the form and the texture of the flowers, so wonderful and marvelous they are. ஒவ்வொரு பூனுடைய வடிவம் என்ன, அதனுடைய அமைப்பு என்ன, அதோடைய கலர்கள் தான் என்ன, வண்ணங்கள் தான் என்ன, அதை தொட்டு பார்ப்போமானால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்திலே இருக்கின்றன. I remember seeing one tiny flower like that. அப்படியாக ஒரு சின்ன பூ நான் பார்த்தேன் பாருங்க, அவ்வளோ அருமையா இருந்தது. I think they call it the Tweety flower. டியூட்டி ஃப்ளவர் என்று சொல்லுகிறார்கள். It is so small, அவ்வளவு சின்னதுதான், the texture is so good and the color is so wonderful, அவ்வளவு வண்ணம், அவ்வளவு கலர் நிறைந்தது. and it looks like a person's face. அதாவது ஒரு ஆள் முகத்தை போலவே இருக்கிறது. Suddenly if you look at that flower, it is as if you are looking at a face. ஒரு முகத்தை பார்த்த மாதிரி இருந்தது பார்க்கும் பொழுது. No, it was so wonderful to look at. அத பார்க்கிறதுக்கு அதிசயமா இருக்குது, Just with the naked eye. சாதாரண கண்ணுல பார்க்கும்போது. But if you look at it with a microscope, இன்னும் நுண்ணோக்கி மூலமா பார்ப்போமானால், மைக்ரோஸ்கோப் மூலமா, it will be more beautiful than what a naked eye அது sees. சாதாரண கண்ணுல பார்க்கறதை விட இன்னும் அதிக விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும், அருமையாக நம்ம எண்ணி So பார்க்கலாம். that is what Jesus is saying here. அதைதான் இயேசுவானவர் காண்பிக்கிறார். Look at all the flowers of the field. காட்டு புஷ்பங்கள், They don't எல்லாம் toil. பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. Toil means they don't do any work, உழைக்கிறது இல்லைன்னா அதுங்க எதுவும் வேலை செஞ்சு அப்படி உழைக்கிறது but கிடையாது. yet they grow. ஆனாலும் அவைகள் வளர்கின்றனவே. And then after saying that, சொல்லுகிறார், listen to verse 28 there. The next part of it he says, in 29, and yet I say to you that even Solomon in all his glory was not arrayed like one of these flowers. 29ஆம் வசனம் சொல்கிறார், உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்று சொல்லிட்டு, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Look at the example that Jesus uses here to explain the beauty and the splendor and the marvel of the flowers. ஒரு பூவினுடைய அமைப்பு, மகிமை, அதோடைய அதிசயத்தை விளக்க என்ன மாதிரி உதாரணத்தை எடுத்து இயேசுவானவர் கூறுகிறார் பாருங்கள். We never appreciate the flowers. அப்ப பூக்களை நாம் ஒன்றும் மெச்சிக்கொள்றது இல்லை. Tulips are beautiful flowers. Tulips ரொம்ப அருமையான பூ.
When we went to Canada, we see almost in every house there were tulips. அங்க போனீங்கன்னா வெளிநாடுகளிலே ஒவ்வொரு வீட்டிலேயும் டியூலிப்ஸ் And the texture and the color and the brightness, it looks so marvelous. அது தொட்டு பார்த்தா அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது, அது கலர்கள் வண்ணங்கள் எல்லாம் வித்தியாசமாய் அவ்வளவு அருமையா இருக்கிறது. But Jesus uses Solomon as an example here. இதுக்கு உதாரணத்துக்கு இயேசுவானவர் சாலமோனுடைய உடைகளை குறித்து பேசுகிறார். One of the most wealthiest kings that ever lived there. உலகத்திலேயே பணக்கார ராஜாய் வாழ்ந்தவர் யார் என்றால் சாலமோன் தான். You want to know how wealthy Solomon is, you have to read the book of 1 Kings. சாலமோன் எந்த அளவுக்கு பணக்காரன் ஐஸ்வர்யம் உள்ள ராஜாவாய் இருக்கிறார் என்று 1 ராஜாக்களை படிச்சா உங்களுக்கு தெரியும். 13 years he took to build his house, just imagine. 13 வருஷம் எடுத்தாராம் தன் வீட்டை மட்டும் கட்டுறதுக்கு. Detailed description the Bible gives about the house of Solomon. சாலமோனுடைய வீட்டை குறித்து விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது 1 ராஜாக்கள். He was known not only for his wisdom but also for his wealth. அவருடைய ஞானத்துக்கு மட்டும் புகழ் பெற்றவர் அல்ல, அவருடைய செழிப்புக்கும் புகழ் பெற்றவர். Remember when he prayed, he asked God, just give me wisdom to govern your people. சொன்னாரு ஜெபத்துல தேவனண்டையில ஞாபகம் இருக்குதுங்களா, ஞானத்தை அருளும் ஆண்டவரே என்று கேட்டார். He did not ask for wealth. ஐஸ்வரியத்தை கேட்கலையே. But because he asked for wisdom, God blessed him with wealth also. அவர் ஞானத்தை கேட்டதினாலே ஐஸ்வரியத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்தார் தேவனாகிய God கர்த்தர். said, I will bless you abundantly. அபரிவிதமாய் உன்னை செழிக்க செய்வேன் என்றார். And he was blessed with such wealth. அவ்வளவு ஐஸ்வரியம். He was one of the wealthiest kings that ever lived during that time. உலகத்திலேயே வாழ்ந்த ராஜாக்களிலே அந்த மாதிரி செழிப்புள்ள ராஜா யாரும் இல்லை, அந்த காலத்திலேயும் சரி. Just read 1 Kings and you will see about his house, how beautiful it was. 1 ராஜாக்களை படித்து பாருங்கள் எந்த அளவுக்கு அருமையாக விவரிக்கப்பட்டிருக்கிறது கட்டினான் என்று. That will give you how wealthy he was. அவர் எவ்வளவு ஐஸ்வரியனாய் இருந்தார் என்பதை காண்பிக்கும் அந்த வசனங்கள். And he was known for his wisdom and wealth. அவர் ஞானத்துக்கும் ஐஸ்வரியத்துக்கும் பெயர் பெற்றவர். Famous for both his wisdom and wealth. அவருடைய அறிவுக்கும் அவருடைய ஐஸ்வரியத்துக்கும். That the Queen of Sheba heard about it. சீபா இளவரசி கேள்விப்பட்டால், And she could not believe it. அதை கேள்விப்பட்டு நம்பலாவா அங்க இருந்துகிட்டு. Can there be a king so wise and so wealthy? சீபா ராணி கேள்வி கேட்டா இது மாதிரிலாம் இருக்க முடியுமா, அவ்வளவு ஐஸ்வர்யமானான்னு. So she wanted to come and see if these things are real. இதெல்லாம் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா என்பது பார்க்க வந்துட்டா. And she came and she saw. அவ வந்து பார்த்ததுதான். Forget about Solomon. She saw how Solomon's maids and the waiters were dressed. And she was shocked by சாலமோனை விடுங்க, அவன் அந்த வேலைக்காரருங்க, போர் சேவர்கள், சமைக்கிற வேலைக்காரங்க, அவங்க அரண்மனையில் இருந்த வேலையாட்கள், அவங்க எப்படி இருந்தார்கள் அவர்களை பார்த்து வியத்தாள். You need to read the Bible to understand all those things. இதெல்லாம் புரியணும்னா பைபிளை படிச்சாதான் தெரியும் பாருங்க. So just imagine how much Solomon should have been arrayed. அந்த அளவுக்கு சாலமோன் அவ்வளவு சர்வ மகிமையில இருந்தான் முதலாய் எல்லாவற்றிலேயும். If his servants dressed so richly, அந்த வேலையாட்கள் அந்த அளவுக்கு செழிப்பாய் ஐஸ்வர்யமாய் உடை உடுத்தி இருந்தார்கள், then how much more Solomon would have dressed. அப்படி இருக்கும் பொழுது சாலமோன் ராஜா எந்த அளவுக்கு உடை உடுத்தி இருப்பார். But look at what Jesus is saying. அதையே இயேசுவானவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். Even Solomon in all of his glory, that means his best dress is no match for those flowers. என்ன சொல்கிறார் என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்று போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை. And then listen to அந்த அளவுக்கு காட்டு புஷ்பங்களை உடுத்திருக்கின்றன என்று சொல்கிறார். Then listen to verse 30. 30ஆம் வசனம். Now if God so clothes the grass of the field, which today is and tomorrow is thrown into the oven, will he not much more clothe you, O you of little faith? அற்ப விசுவாசிகளே, 30ஆம் வசனம் பாருங்க. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? So here is the argument from the lesser to the greater. இப்பொழுது சிறிய வகையை எடுத்துக்கொண்டு உயர்தரத்தை விளக்குகிறார் விவாதத்திலே வைத்து. And now after talking to the flowers about the flowers, now he's talking about the grass of the field. புஷ்பத்தை பத்தி பேசினார், இப்பொழுதோ காட்டு புல்லை வைத்து பேசுகிறார். So he says here, if God so clothes the grass of the field, which today is and tomorrow is gone, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன்
நித்தியமாய் உடுத்துவித்தால், Today it is there, but tomorrow it will not be there. இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாம இருக்கும். Tomorrow it will be thrown into the oven. நாளைக்கே வெட்டி அடுப்புல போட்டுருவாங்க. Grass is here, is transient. அதாவது புல்லு என்பது நிலையற்றது. It is temporal. அது தற்காலிகத்துக்குரியது தானே. It lasts only for a short time or a short moment. அதோடைய ஆயுசே குறைஞ்சது தானே. And then it is dried. அது காஞ்ச உடனே People cut the grass and they take all the flowers and they throw it in the oven, use it for baking. அந்த காஞ்சி போன புல்லெல்லாம் வெட்டிட்டு போய் எடுத்துட்டு போய் அடுப்புல போடுவாங்க. To speed the process of baking them. அது அடுப்புல சமைக்கிறதுக்கு சீக்கிரமா சமைக்கணும்ன்றதுக்காக. So that is what Jesus is saying here. அதுதான் பத்தி பேசுறார் பாருங்க. The flowers today they are there and tomorrow they are gone, and the grass of the field it is there today and gone tomorrow. இன்றைக்கு இருக்குது புல்லு, நாளைக்கு போய்டும். But if your heavenly Father is causing the flowers to grow and the grass to grow, அந்த மாதிரி இன்னைக்கு இருந்து நாளைக்கு செத்து போற இந்த பூவுக்கும் புல்லுக்கும் தேவன் அப்படி செஞ்சிருப்பாரானா, which is of no value, today it is there, tomorrow it is not there, they are all temporal. அதாவது இன்னைக்கு இருந்து நாளைக்கு போய்டும். அது நிலையற்றது, தற்காலிகமா வந்துட்டு போறது. அந்த பூவும் புல்லும் Today it will be there, tomorrow it will go. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு பாத்தீங்கன்னா இருக்காது. Be thrown in the fire in the oven. அது காஞ்சி போய் அடுப்புல போட்டுருப்பாங்க. But how much more you, because you were created not as a temporal being, but you were created for immortality. அந்த மாதிரி இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடுற அந்த சின்ன சின்ன காரியங்களையே உங்க பரமபிதா அவ்வளோ அழகா சிருஷ்டித்திருப்பாரானால், நீங்கள் எப்பேற்பட்டவர்கள், எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார். Flowers and birds and the grass are all temporal. They were created for temporal. பாருங்கள், பட்சிகள், பூக்கள், புல்லுகள் இவைகள் எல்லாம் தற்காலிகத்துக்குரியது, நிலையற்றது. They were not created for eternity. அதெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது எல்லாம் காலகாலமா நித்தியமாய் இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. That is why they'll be there today, tomorrow they'll be gone. இல்லை, அவைகள் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாம போய்டும். But man is not a temporal being. ஆனால் மனிதன் தற்காலிகத்துக்குரியவன் அல்லவே. Man was not just created to live a short time here. ஏதோ கொஞ்ச காலத்துக்கு மட்டும் தான் வாழணும் மனுஷன் கிடையாது. Man was created as an immortal being. அவன் நிலை உள்ளவன். Man was created for eternity. அவன் நித்தியத்துக்கென்று படைக்கப்பட்டவனாயிற்று. Man is not a creature of time, he is a creature beyond time. அவன் காலத்துக்கு உட்பட்டு வாழ்கிறவன் அல்ல, காலத்துக்கும் மிஞ்சி நித்தியமாய் வாழ்கிறவனாயிற்று. Created to live with God forever and ever and ever. அவன் சிருஷ்டிக்கப்பட்டான் தேவனோடு நித்திய காலமாய் வாழும்படியாக அல்லவா. Turn with me to Ecclesiastes. பிரசங்கி புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுவோம். Chapter 3. பிரசங்கி 3ஆம் அதிகாரம். Ecclesiastes chapter 3 verse 11. 3:11. பிரசங்கி 3:11. 3 verse 11. He had made everything beautiful in his time. Also he has put eternity in the hearts, except that no one can find out the work that God does from beginning to end. பிரசங்கி 3:11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். God has put eternity into the hearts of man. உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் என்றால் நித்தியத்தையும் அவன் இருதயத்திலே வைத்திருக்கிறார் என்று சரியான மொழிபெயர்ப்பு. Man was not created to be a temporal being like the birds and the flowers and the grass, but rather he was created to be an eternal being with God. அதாவது பறவை போலவும் பூவை போலவும் புல்லை போலவும் தற்காலிகமாய் நிலையற்றதா இல்லை, மனுஷன் சிருஷ்டிக்கப்படவில்லை. மனுஷனோ நித்தியமாய் இருக்கும்படியாக உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். We can see of the birds and the flowers and the grass that today they are and tomorrow it will not be there. பறவைகள், புஷ்பங்கள், புல்கள் இன்னைக்கு இருந்து நாளைக்கு மறைஞ்சிடும். But it is wrong to say with man that today he is and tomorrow he is gone. அதே மாதிரி மனுஷன் இன்னைக்கு இருக்காங்க நாளைக்கு போயிடுறாங்கன்னு சொல்றது தப்பு. No, man is not a temporal being. மனுஷன் தற்காலிகத்துக்குரிய வாழ்க்கையில வாழ்கிறவன் மட்டுமல்ல. He was created as an immortal being, an eternal being, to live forever and ever with his God. நித்தியமாக தன்னுடைய தேவனோடு வாழக்கூடியவனாக சிருஷ்டிக்கப்பட்டவன் மனிதன். So that is the argument that Jesus is using அதை here. தான் விவாதமாக வைத்து பேசுகிறார் இயேசுவானவர். From the lesser to the greater. சிறியவைகளை வைத்து, சிறிய வகைகளை வைத்து உயர் தரத்தை விளக்குகிறார்.
போஷிக்கிறார். If God can feed the birds of the air, பார்க்கிற பட்சியை தேவன் போஷிப்பாரானால், they do not plow, they do not toil, they do not sow or reap or gather, but your heavenly Father feeds them. உழைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, சேகரிக்கிறதில்லை, அவைகளுக்கே உங்க பரமபிதா போஷிப்பார் என்றால், And if God causes the flowers to grow, do not toil or spin. உழைக்காமல் நூற்காமல் காட்டு புஷ்பத்தை தேவனாகிய உங்க பரமபிதா உடுத்தி விற்பார் என்றால், And if God cares for the grass that is today and tomorrow is gone and thrown into the oven, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடப்படும் புல்லுக்கு விதமாய் கர்த்தர் உடுத்துவிப்பாரானால், if He cares for all these things இவைகள் எல்லாம் அவ்வளவு அக்கறையாய் கவனிக்கிறவர், which are of lesser value and worth, சிறிய வகையாக மதிப்பற்றவைகளை இவ்வளவு கவனித்து இருக்கிறவர் நம் தேவன், then the question is, how much more will God provide for your needs? இப்படி இருக்கும் பொழுது உங்க பரமபிதா உங்களுக்கு செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? How much more He cares for you and makes abundant provision for your needs? அந்த அளவுக்கு உங்கள் மேல் விசாரிக்கிறவராய் இருக்கிறதுனால உங்களுக்காக அபரிவிதத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரே. Are you not worth more than the sparrow and the flower and the grass of the நீங்கள் field? அவைகளை காட்டிலும் பெரியவர்கள், விசேஷித்தவர்கள் அல்லவா? பட்சியையும் பூவையும் புல்லை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். This is the argument. இதுதானே விவாதமாக வைத்து பேசுகிறார், காண்பிக்கிறார். If God takes care of the birds and the flowers and the grass, தேவனா உங்க பரமபிதா பட்சியை பார்த்துக்கிறாரு, நல்லா பூவை பார்க்கிறாரா, நல்லா பார்த்துக்கிறாரு, புள்ளையும் நல்லா உருவாக்குகிறாரு. how much more He will care for you and make abundant provision for all your அப்படி needs? இருக்கும் பொழுது உங்களுடைய தேவைக்கு உங்க பரமபிதா அபரிவிதமாய் சந்திக்க மாட்டாரா? That is why He asks a question. He says, அதுதான். "Oh, you of little faith." அதை வைத்து தான் கேள்வி கேட்கிறார். அற்ப You know, விசுவாசிகளே. in English the translation is not that right. ஆங்கிலத்திலே அந்த அளவுக்கு மொழிபெயர்ப்பு சரியா வரல இந்த வார்த்தை. The word little, lost its meaning there. அங்க லிட்டில் வந்து கொஞ்சம் விசுவாசிங்க. We'll talk about it maybe அது next week. அடுத்த வாரம் பார்ப்போம். But in Tamil it comes out correctly. தமிழ்ல சரியா வருகிறது. In fact, the colloquial word is little more better. Alpa Viswasi, he says. I'll explain that. Oh, you of little faith. அற்ப விசுவாசிகளே என்று சொல்கிறார். See, this is the fundamental problem with children of God. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதுதானே அடிப்படை பிரச்சனையா இருக்கிறது. The birds know their creator. They know that God will provide for them. பறவைகளுக்கு தெரிந்து தன்னை உருவாக்கினவரை குறித்து. The flowers, they depend upon God for their growth. புஷ்பங்கள் அவரை சார்ந்து இருக்கிறது, வளர்ந்து கூட. Even the grass also, which today is and tomorrow is not இன்னைக்கு there. இருந்து நாளைக்கு போற புல்லு கூட அவராலே உருவாக்கப்பட்டு அவரை சார்ந்து இருக்கிறது. None of them worry. அவைகள் எல்லாம் கவலைப்படுறது இல்லையே. But only God's children worry. தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா கவலைப்படுகிறார்கள். What should we eat? What should we drink? What we should wear? Where should என்னத்தை we stay? உண்பேன், என்னத்தை குடிப்பேன், என்னத்தை உடுத்துவேன். Why? ஏன்? Because they don't know their heavenly Father. ஏனென்றால் தன்னுடைய பரமபிதாவை அறியாததினாலே தான். It's my heavenly Father that takes care of the birds and the flowers and the grass. ஏன் பரமபிதா தான் பட்சிகளுக்கு, புஷ்பங்களுக்கு, புல்லுகளுக்கு பார்த்து கொள்ளுகிறார். He cares for them. அவர்களுக்காக அக்கறை உள்ளவராக Flowers விசாரிக்கிறார். and grass He cares for. அவர் பராமரிக்கிறாரே, பூக்கும் புல்லுக்கும் He provides பறவைக்கும். them. அவைகளுக்கு பராமரித்து அருளுகிறாரே How much more காரியங்களை. me who am His child? அப்படி இருக்கும் பொழுது நான் எப்பேற்பட்டவன், நான் அவளுக்கு பிள்ளை ஆயிச்சே. That is what people don't understand. அதை தானே புரியாமல் I இருக்கிறார்கள். am His child. நான் அவருடைய பிள்ளை. How much more He will care for me and make abundant provision for me. எனக்கு எவ்வளவு அக்கறை காண்பித்து, எவ்வளவு பராமரித்து, எவ்வளவு அருளுவார் எனக்கு. அப்படி இருக்கும் பொழுது That is why He says the problem is faith. Oh, you of little faith. அதான் விசுவாசம் தான் பிரச்சனை. அற்ப விசுவாசிகளே. But that is what He's teaching, not to worry about these things, to trust God. அதைதான் சொல்லி கொடுக்கிறார். இவைகளை பத்தி கவலைப்படாதிருங்கள், தேவனை நம்பிக்கை வையுங்கள் என்று. How to trust God? எப்படி பரமபிதாவை நம்புவது? Look at the birds. பறவை பாருங்க, Look at the flowers. பூவை பாருங்க, Look at the grass. புல்ல எடுத்து பாருங்க. That will enable you to trust God. அதாச்சுன்னா உதவி செய்யும் உங்க பரமபிதாவை எண்ணுவதற்கு. So don't worry about these நம்புவதற்கு. basic things of life. ஆகவே வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. I say to you, God, your heavenly Father has made abundant provision. நான் சொல்லுகிறேன் அல்லவா, உங்க பரமபிதா அபரிவிதமாய் காரியங்களை உருவாக்கி சிருஷ்டித்து வைத்து இருக்கிறார், அருள் இருக்கிறார் So get உங்களுக்கு. to know Him அவரை அறிய வாருங்கள், and get to know His providence. அவருடைய பராமரிப்பையும் அறிய வாருங்கள், Live in the abundance of His blessings. அவருடைய அபரிவிதமான ஆசீர்வாதத்துக்குள்ளாக வாழுங்கள்.
I'll continue next week. அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாம். Shall we bow our heads in a moment? கண்களை of மூடி prayer? ஜெபிக்கலாம். Gracious and loving Father, we just thank you for your precious truth. கிருபை மாண்பு நிறைந்த பிதாவே, உம்முடைய அருமையான சத்தியத்துக்காக உமக்கு நன்றிகளை We shall செலுத்துகிறோம். know the truth will liberate us and set us free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீர். I proclaim thy truth this உம்முடைய morning, சத்தியத்தை இந்த காலைவெளியிலே and அறிவித்திருக்கிறேன். I am sure and confident it will liberate and set people free. நான் நிச்சயித்திருக்கிறேன், உறுதியாக உம்முடைய சத்தியம் சென்று ஜனங்களை விடுவிக்கும் என்று. Free of worry and anxiety concerning their basic needs. அடிப்படையான தேவைகளை குறித்து இருக்கிற கவலையிலும் பயத்திலும் அவளை விடுவிக்கும். May you give them revelation of your word உம்முடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை நீர் அருளுவீராக and a பிதாவே. revelation of yourself. உம்மை குறித்த வெளிப்பாட்டை அருளுவீராக. That if you care for the birds and the flowers and the grass and you make abundant provision for them, பறவைகளுக்கும் புஷ்பத்துக்கும் புல்லுக்கும் நீர் அபரிவிதமாய் பராமரித்திருப்பீரானால், then how much more you care for your அப்படி children இருக்கும் பொழுது நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவாய் விசாரிப்பீர் என்பதை அறிய and வரட்டும். made abundant provision for them. அவர்களுக்கு என்று அபரிவிதமாய் உருவாக்கி இருக்கிறீரே பராமரிப்பை. I pray that your children will understand this truth, உம்முடைய பிள்ளைகள் அதை அறிய வரட்டுமே. that they will not fear or worry, அதை குறித்து கவலைப்படாமல் பயப்படாமல் இருக்கட்டும். but to learn how to trust you உம்மை நம்ப கற்றுக்கொள்ளட்டும். for the present and even for the future needs. நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் உம்மை நம்பட்டுமே. You are a God who cares for them, அவர்களுக்காக விசாரிக்கிற தேவன் நீர் and அல்லவா. blesses abundantly. ஆசீர்வாதத்தை அபரிவிதமாய் I pray that ஆசீர்வதிக்கிறவராய் every child of yours experience this true உம்முடைய word. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்தை அனுபவிக்கட்டும் தங்கள் வாழ்விலே Experience பிதாவே. your abundant provision that you made for them. சம்பூர்ணமான அருளப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்கட்டுமே. In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Now may the grace of our Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் love of the Father, பிதாவினுடைய அன்பும் the sweet presence of the Holy Spirit பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் abide with each and every one of us forever and ever. உங்களோடு இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. Amen. ஆமென். Well, God bless you and stay blessed. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாதமாய் இருங்கள். See you online next week. அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம் இணையதளத்திலே உங்களை.